சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. அகிலா, கோபப்படாம என்ன பாரு. ஏன்டி இப்படி பண்ற? நீ என்ன இப்படி பண்ற? எனக்கு என் கதிர் வேணும். அகிலா அகிலான்னு என்ன தவிர வேற யாரையும் திரும்பி பார்க்காம இருந்த ஏன் கதிர் எனக்கு வேணும். அகிலா புரிஞ்சுக்கணும், இன்னும் அப்படிதான் இருக்கேன். இல்ல, நீ அப்படி இல்ல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீ எவ்வளவுக்கோ ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க. நீ என் கதிர் இல்ல. ஏய், அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். ஏன் கண்ணுக்கு நீங்க பேசினதும் சிரிச்சதும் ஊட்டி விட்டதும் பாக்குறதுக்கு அப்படி தெரியல. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட் நினைப்பாங்க கதிர்? மத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னு பார்த்துட்டு என்னால வாழ முடியாது. மத்தவங்கள விடு, என்ன நினைக்கணும்ல? என்னடா இப்படி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்குமே, அகிலா பார்த்தா என்ன நினைப்பா, எப்படி வருத்தப்படுவான்னு நினைக்கணும்ல? இங்க பாரு, அந்த சமயத்தில் நான் உன்னை பத்தி யோசிக்கல. யோசிக்கணும்னு அவசியமும் இல்ல. புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன். இரு இரு இரு. ஏன் தெரியுமா? ஏன்னா என் அகிலா என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நம்பினேன். என்னால உன்னை நம்ப முடியலையே. எதுக்கு நீ அவளுக்கு ஊட்டி விட்ட? நீ அத சொல்லு. நான் ஊட்டி விட்டேன்னு சொன்னல, நீ அப்பயே நேர்ல வந்து கேட்டிருந்தா இந்த பிரச்சனை அதோட சால்வ். சரி, கேட்க கூட வேணாம், நீ நேர்ல வந்து பார்த்திருந்தா அதோட முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனை. நான் இப்போ உண்மையை சொன்னா மட்டும் நீ என்ன நம்ப போற? நீ முதல்ல சொல்லு. இங்க பாரு, ஒரு பிசினஸ் விஷயமா நானும் பிரணிக்காவும் ஒருத்தர் மீட் பண்ண போகும்போது எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ண வச்சிருந்த ஒரு பெரிய கண்ணாடி சரிஞ்சு என் மேல விழுந்திருக்கும். கதிர், கேளு, அது என் மேல விழுறதுக்கு முன்னாடி அவ குறுக்க வந்து அவ கையால பிடிச்சிட்டா. அந்த கண்ணாடி அவ கையில விழுந்து அவ கையை கிழிச்சிருச்சு. என்னால அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன கில்ட் ஃபீல். அவ பசிக்குதுன்னு சொன்னா ஹெல்பிங் டெண்டன்சில அவளுக்கு ஊட்டி விட்டேன், அவ்வளவுதான். இப்ப நான் உன் கதிர் இல்லைன்னு சொல்றியே, நீ அகிலாவா? உன்னதான் கேட்குற, நீ அகிலாவா? என் அகிலா எப்படி தெரியுமா இருப்பா? அவசரப்பட்டு இப்படி தப்பு தப்பா யோசிச்சு சண்டையெல்லாம் போட மாட்டா. இங்க பாரு, என்ன பழி சொல்லாத. நீ என் கதிரா இருந்திருந்தா நானும் உன்னோட அகிலாவா தான் இருந்திருப்பேன். உனக்கு இப்ப அந்த பிரணிகாவை தான் பிடிச்சிருக்கு. ஏய் லூசாடி நீ. அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு, நீ என் பொண்டாட்டி. இங்க பாரு, உன் இடத்துல அவ இல்ல, வேற யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது. இன்னும் நம்பிக்கை வரலன்னு போய் இப்ப என்னடி பண்ணும்? என் நெஞ்ச பறந்து காட்டவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ நடந்துக்கிறத வச்சே என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சு ஏண்டா நிறுத்திட்ட? கேளு. என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிட்டு இருந்தானே கேட்க வந்த? கேளு, சொல்றேன். என் கதிருக்கு நான் மட்டும்தான் உலகம். என்னையே சுத்தி சுத்தி வருவான். நான் வேண்டாம் வேண்டாம்னு சண்டை போட்டாலும் பைக் டாக்ஸிக்காரனா வந்து கூட என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுவான், பிக்கப் பண்ணுவான். நைட் எல்லாம் படிக்க விடாம கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுன்னு கெஞ்சுவான். மூவி போலான்னு சொல்லுவான். இதே மாதிரி திடீர்னு வந்து நின்னுகிட்டு கிஸ் கூடன்னு கேட்பான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னுவா. இன்னும் எவ்வளவோ, இதே மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா கதிர்? எனக்கு தெரியும்டி, எனக்கு புரியுது. அது காரணம் என்ன தெரியுமா? பிசினஸ். என்னைக்கு பிசினஸ்னு ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா வாழ்க்கையில ஜெயிச்சு உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். உன்னை ரொம்ப பிடிக்கும்டி எனக்கு. ஆனா அதெல்லாம் புரியாம இப்படி சின்ன சின்ன ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. போடி. என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. என் காதலையும் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு மேலேயும் சண்டை போட்டு உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. என்னைக்கு என்ன உண்மையா உனக்கு புரியுதோ, என்னைக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு பேசு. இப்ப கிளம்பு. ஏன் நிக்கிறப்போ? சரி, நான் போகணுமா? போறேன்.